ஹே டேஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஏஐ யூஸ் பண்ணி 1 மினிட்குள்ளே வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ChatGPT போய் உங்களோட ஐடியாவை சொல்லி என்ன மாதிரி வெப்சைட் உங்களுக்கு வேணுன்றதை கேட்டிங்கன்னா, அது ஒரு ப்ராம்ப்ட் இல்லைனா ஒரு ரெக்யர்மெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சஜஷனில் தரும். அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறமா க்ரோம் இல்லைனா எனி ப்ரௌசர் எங்கேயாவது போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பிக்கோ ஏஐ ஆப் பில்டர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அமேசான் அதோடு வரும். அது இல்லாமல் செகண்ட் இருக்கிறது ஆப் பிக்கோ ஆப் .xyzன்னு இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. மேலே இருக்கிற சைன்இன் பட்டனை கொடுத்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டுக்கு வெரிஃபிகேஷன் கோடு ஒரு 6 டிஜிட் அதையும் கொடுத்து உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களோட வெப்பேஜ் பார்க்குறதுக்கு லோட் ஆகிட்டு திரும்ப அந்த வெப்பேஜ் வந்து வேறு இதுக்கு மாறும். ஒரு அக்கௌண்ட்டுக்கு 1 டைம் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் அடுத்த டைம் பண்ணும்போது வேறு அக்கௌண்ட் தான் தரணும். வெரிஃபிகேஷன் கோட் முடிஞ்சதுக்கப்புறமா உங்கள் அக்கௌண்ட் வந்து ஒரு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு உங்கள் வெப்பேஜ் வந்து சேஞ்ச் ஆகும். வெப்பேஜ் சேஞ்ச் ஆனப்போ நீங்கள் நியூ ஆப்புன்ற அந்த பட்டன் பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு இந்த 3 ஏஐயில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு இந்த வெப்சைட் வச்சு நம்ம நிறையா பண்ண முடியும். ரெஸ்யூம் பில்டர், அப்புறம் ஸ்டோரி ஜென்ரேட்டர், அந்தமாரி நிறையா டெம்ப்ளேட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும்னு அவங்க சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் ஃபைனல் ஸ்டெப். பில்டுன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்கள் ChatGPTலேருந்து எடுத்த கண்டென்ட்டை வந்து அங்கே பேஸ்ட் பண்ணிக்கிட்டு க்ரியேட் கொடுத்தீங்கன்னா வித்தின் 5 to 6 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ரைட் த ஏஐ வெப்சைட். அவ்வளோதான், வெப்சைட் க்ரியேட் பண்ணிட்டோம். அதில் வந்து நீங்கள் ஃபாண்ட்டும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். டேட்டா பேஸ் வேணுன்னா நீங்கள் இதுலேயே க்ரியேட் பண்ணிக்கவும் முடியும். ஆனால் டேட்டா பேஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது எப்படின்னு தெரில. அதை பற்றி கூடிய யோசிக்கிறோம், கொஞ்சம் கிளியராக வீடியோ போடுறேன். மேலே லைவ் அட்டுன்னு இருக்குல்ல, அந்த லிங்க் தான் வந்து இந்த வெப்சைட்டோட URL லிங்க். அதை கொடுத்தீங்கன்னா அது ஹோஸ்ட் ஆகிடும். சைடில் இருக்கிற அந்த ஆப்ஷனில் எடிட் த கோடுன்னு இருக்கும். அதை கொடுத்திங்கன்னா அதோட HTML கோடை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். அதை நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா எடிட் பண்ணி உங்களோட வெப்சைட்டில் ஏதாவது சேஞ்சஸ் வேணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபைனலி நம்ம வந்து ஒரு வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இதோட முடிஞ்சானா இல்லை, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இந்த லிங்க், இந்த URL லிங்க், அப்புறம் வந்து இந்த HTML கோடையும் வச்சு எப்படி அதை வந்து ஒரு வெப்சைட்டை வந்து கன்வெர்ட் டு APK ஆப்பாக மாற்றி ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய்.